ஹாய் கைஸ், ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலிருந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஆர்எஸ் 2020 கிளாஸ் 2. என்னென்னா எஸ்பிஆர்எஸ் 2020 ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் சிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனோட கண்டினியூவேஷனை இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த எஸ்பிஆர்எஸ் 2020 கிளாஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஆர்டர் 23/2020 வந்து எஸ்பி ஆர்டர் 23 வரை நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பி ஆர்டர் 24 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷனை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அந்த 24 விட்டுட்டு அடுத்த எஸ்பி ஆர்டர் 25/2020 பார்ப்போம். இந்த எஸ்பி ஆர்டர் 25/2020 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸேஷன் கைட்லைன்ஸ் இன் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ். அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் எதனால் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த டைமில் கோவிட் சுச்சுவேஷனில் சில டீஃபால்ட்ஸ், அது இல்லாமல் எக்ஸ்டென்ஷனுக்கான டைம், அந்த கோவிட் சுச்சுவேஷனில் எக்ஸ்டென்ஷன் டைம் முடிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கான டைம்லாம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர்ஸை சொல்கிறது தான் எஸ்பி ஆர்டர் 25/2020. No default for RD installments March to June and extension without default till 31/7/2020. அதுதான் ஜூலை 31, 2020 வரை டிஃபால்ட் இல்லாமல் ஆர்டி இன்ஸ்டால்மெண்ட் மார்ச்லேருந்து ஜூனுக்கான இன்ஸ்டால்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட் கிடையாது. அதே போல் எக்ஸ்டென்ஷனுக்கான டேட்டும் அந்த மார்ச்சிலிருந்து ஜூனுக்குள்ளே முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான டைம் பீரியடும் ஜூலை வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்ததாக ரீபேட் அட்மிசிபிள் ஃபார் ஆர்டி அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் டில் 31/7/2020. அதே போல் தான் அட்வான்ஸாக கட்டுறதுக்கான ரிபேட்டும் அந்த 31/7/2020 வரை டைம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிபிஎஃப் அண்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் may be submitted through registered email ID by 31/7/2020 and original copy should be submitted later. அதாவது பிபிஎஃப் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் ஃபார்மோ அப்ளிகேஷனை அவங்க ஃபில் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ஆஃபீஸ் மெயில் ஐடிக்கு அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க மெயில் ஐடியிலிருந்து சாஃப்ட் காப்பியாக அனுப்புனாலே போதும். அந்த டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து 31/7/2020 சாஃப்ட் காப்பியாக மெயிலுக்கு அனுப்புனா போதும். அந்த மெயில் ஐடி பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியாக இருக்கணும். அவங்க ஷிஃப்டில் அந்த மெயில் ஐடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சாஃப்ட் காப்பியாக அனுப்பிட்டு லேட்டர் டேட்டில் நார்மல் சுச்சுவேஷன் வந்த உடனே அவங்க அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ஹார்ட் காப்பியை போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. No transfer fee till 31/7/2020 in case of transfer of account for purpose of maturity of account. அதாவது பப்ளிக் வந்து அவங்க சொந்த ஊர்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ இருக்காங்க. அவங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அக்கௌண்ட் எந்த ஆஃபீஸில் இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குன்ற காரணத்தினால அவங்களுக்கு பக்கம் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃபார் த பர்பஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் அக்கௌண்ட் மெச்சூரிட்டிக்கான பர்பஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது அதுக்குன்னு எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எஸ்எஸ்ஏ மே பி ஓப்பன்ட் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு ஆன் ஆர் பிஃபோர் 31/7/2020 who have attained 10 years during period of lockdown, that is 25/3/2020 to 36/2020. அதாவது எஸ்எஸ்ஏக்கான ஒரு ரூல் என்னன்னு பார்த்தா 10 வயசுக்குள்ளே இருக்கணும் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை 25 மார்ச் 25 ஜூன் 30 10 வயசு பூர்த்தி அடையுது. அப்படின்னும்போது அவங்களும் இந்த ஜூலை 31 வரை அவங்களுக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. 31 ஜூலைக்குள்ளே எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்ததாக பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ சப்ஸ்கிரைபர்ஸ் மே மேக் சிங்கிள் டெபாசிட் ஈச் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2019 to 20 till 31/7/2020. அதாவது 31/7/2020 வரை அந்த 2019-20 ஃபினான்ஷியல் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சிங்கிள் டெபாசிட்டாக
பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது சிங்கிள் டெபாசிட்டாக இருக்கணும், எஸ்எஸ்ஏவும் ஆகட்டும் பிபிஎஃப் ஆகட்டும். அடுத்ததாக அது எஸ்பி ஆர்டர் 25/2020 ரிலாக்ஸேஷன்ஸை பற்றின சொல்லிச்சு. எஸ்பி ஆர்டர் 26/2020 என்ன சொல்லிச்சு அப்படின்னா, டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ஏசிஜி 17 ஃப்ரம் எஸ்ஏஎஸ் எம்பிகே பிஒய் ஏஜென்ட்ஸ் ஃபார் கமிஷன் பேமெண்ட் அட் த டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது ஏஜென்ட்ஸ் எஸ்ஏஎஸ் எம்பிகே பிஒய் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி பிஸ்னஸ் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கும்போது ஏசிஜி 17 கூட அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கான ஏஜென்ட் கமிஷனுக்கு. ஆனால் இந்த எஸ்பி ஆர்டர் 26/2020 வந்ததுக்கு பிறகு அவங்க அந்த ஏசிஜி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எஸ்பி ஆர்டர் 27/2020. இந்த எஸ்பி ஆர்டர் 27 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கேவிபி என்எஸ்சி பிபிஎஃப் ஸ்கீம்ஸ் அப் டு ஜிடிஎஸ் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் லெவல் த்ரோ செக். அதாவது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் கேவிபி என்எஸ்சி பிபிஎஃப் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸும் ஜிடிஎஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் போகணும் அப்படின்றத சொல்லிச்சு. எப்படி பிரான்ச் ஆஃபீஸ்க்குன்னா த்ரோ செக், அதாவது செக் மூலமாக எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸை கொடுத்துருந்தது எஸ்பி ஆர்டர் 27. அது ஃப்யூச்சரில் ஆர்ஐசிடியில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு டைரெக்டாக பண்ணுவாங்க, அது வரை ஒன்லி த்ரோ செக் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 28/2020. எஸ்பி ஆர்டர் 28/2020 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் இன் எஸ்பி 5 அண்ட் எஸ்பி 5A பாஸ்புக்ஸ் யூஸ்ட் இன் சிபிஎஸ் அண்ட் நான் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது பாஸ்புக்ஸில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், அதில் எஸ்பி 5A 2 பாஸ்புக்ஸ் இருக்குது. எஸ்பி 5ன்றது எஸ்பி ஆர்டி எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 பேஜஸ், அது இல்லாமல் கவர் பேஜ் இருக்கும். எஸ்பி 5Aல 4 பேஜஸ் ப்ளஸ் கவர் பேஜ் ஃபார் டிடி கேவிபி என்எஸ்சி. அடுத்த எஸ்பி ஆர்டர் 29/2020. எஸ்பி ஆர்டர் 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கார்பரேஷன் ஆஃப் ஆதார் சீடிங் ஃபெசிலிட்டி இன் வித்ட்ராவல் ஃபார்ம் அண்ட் பே இன் ஸ்லிப் ஃபார் அவைலிங் டிபிடி பெனிஃபிட்ஸ் இன் பிஓஎஸ்பி. அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடின்றது இந்த கவர்மெண்ட்டோட மானியங்கள் எல்லாம் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைமில் வித்ட்ராவல் ஃபார்ம் பேன் ஸ்லிப்பில் எல்லாமே மை ஆதார் நம்பர் இஸ்னு ஸ்டாம்ப் அடித்து கொடுத்து அவங்க அதுக்கு டிக் பண்ணி கொடுத்தாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கன்சென்ட்டை அந்த வித்ட்ரா பண்ணும்போதோ அல்லது பணம் டெபாசிட் பண்ணும்போதோ பேன் ஸ்லிப்லேயோ அவங்களோட கன்சென்ட்டை எழுதி கொடுக்கும்போது அவங்களோட ஆதார் லிங்க் ஆகும். அவங்களோட டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்காக ஆதார் சீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்கார்பரேட் பண்ணி பேன் ஸ்லிப் வித்ட்ராயல் ஸ்லிப்பை கொடுங்கன்னு சொல்லியிருந்தது தான் எஸ்பி ஆர்டர் 29. அடுத்த எஸ்பி ஆர்டர் 30/2020. இந்த எஸ்பி ஆர்டர் 30 எதை பற்றி சொல்லுச்சு அப்படின்னா, கிளாரிஃபிகேஷன் ஆன் இஷ்யூவன்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் கேவிபிஎன்எஸ்சி. அதாவது கேவிபிஎன்எஸ்சி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்தது. எப்படின்னா, பாதியிலே வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது, பாஸ்புக்ஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னே இருந்த சர்டிஃபிகேட்டை லாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் பாஸ்புக்காக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது போன்ற கிளாரிஃபிகேஷனை கொடுத்தது எஸ்பி ஆர்டர் 30/2020. அது இல்லாமல் அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணணுன்றதெல்லாம். அடுத்தது எஸ்பி ஆர்டர் 31/2020. எஸ்பி ஆர்டர் 31 எதை பற்றி சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பேமெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் இன் த நேம் ஆஃப் டிசீஸ்டு டெபாசிட்டர். இதுவும் ஒன்றும் இல்லை, இப்போது ஆல்ரெடி நம்ம எஸ்பி ஆர்டர்ஸில் பார்த்துருந்தோம். இந்த பேமெண்ட் வித்தவுட் நாமினேஷனில்
வித்தவுட் நாமினேஷன் ஆர் லீகல் எவிடன்ஸாக இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான சாங்ஷன் கிளைம் அத்தாரிட்டி எப்படி, அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றது ஒரு எஸ்பி ஆர்டர் சொல்லியிருந்தது. அந்த எஸ்பி ஆர்டர் 31/2020 ரிவைஸ் பண்ணிச்சு. அந்த எஸ்பி ஆர்டர் 31/2020யும் எஸ்பி ஆர்டர் 36/2020 ரிவைஸ் பண்ணி புது லிமிட்ஸை கொடுத்துருந்ததுன்னு. அதுபடி சேஞ்ச் பண்ணது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 31/2020. இந்த எஸ்பி ஆர்டர் 31/2020 எஸ்பி ஆர்டர் 36/2020 ரிவைஸ் பண்ணிடுச்சு. அதுதான் எஸ்பி ஆர்டர் 32/2020 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் வித்ட்ராயல் ஃபார்ம் வித் பாஸ்புக் ஃபார் சப்சிக்வெண்ட் டெபாசிட் ஆர் ஓப்பனிங் ஆஃப் நியூ அக்கௌண்ட் ஃபார் நேஷ்னல் சேவிங் ஸ்கீம்ஸ் இன் ஜிடிஎஸ் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது முன்ன சொன்னோம் என்னென்னா, ஜிடிஎஸ் பிஓலையும் இந்த எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் செக்காக வாங்கலான்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் வித்ட்ராயல் ஃபார்ம் அவங்கக்கிட்ட பாஸ்புக்கோட வித்ட்ராயல் ஃபார்மையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 34/2020 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எல்ஓடிஸ் ஆர் கன்சாலிடேஷன் ஜேர்னல் அண்ட் ஹேண்ட்லிங் வவுச்சர்ஸ் ஃபார் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இன் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃப்ரம் 10/10/2020. அதாவது சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸில் அந்த டேக்கான ஃபினாக்கலுக்கான ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்ஓடிஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கன்சாலிடேஷன்ஸ் ஜேர்னல், அதை பற்றி சொல்லுது. என்ன சேஞ்ச் ஆஃப் ப்ரொசீஜர்னால், அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தனித்தனி ரிப்போர்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ எஸ்பினா எஸ்பிக்கு தனி ரிப்போர்ட், ஆர்டிக்கு தனி ரிப்போர்ட்னு வவுச்சர்ஸ் அதே போல் எஸ்பி தனியாக ஆர்டி தனியாக கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த எஸ்பி ஆர்டர் 34/2020 வந்ததுக்கு பிறகு ஃப்ரம் 10/10/2020 அக்டோபர் 10, 2020 காமனாக ஒரே ஒரு லாங் புக் டீட்டெயில்டு ரிப்போர்ட், லாங் புக் கன்சாலிடேஷன் ரிப்போர்ட் மட்டும் எடுத்தால் போதும். லாங் புக் டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஸ்க்ரீனில் வச்சு வவுச்சர்ஸை அதுபடி வரிசையாக அடுக்கிக்கணும். 100 வவுச்சர்ஸை ஒன்றாவும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வவுச்சர்ஸை தனியாகவும் பண்டிலாக கட்டி அனுப்பணும். அப்படின்ற மாதிரி சில கைட்லைன்ஸை சொன்னது எஸ்பி ஆர்டர் 34/2020. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 35/2020. 2020 வந்த எஸ்பி ஆர்டர் 35 என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சப்ளை ஆஃப் ஸ்பெசிமன் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் டு பி யூஸ்ட் இன் ஆப்ரேஷன் ஆஃப் நேஷ்னல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். அதாவது ஃபார்ம்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ஒரு ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஜிஎஸ்பிஆர் வந்த பிறகு ஜிஎஸ்பிஆர் 1, 2, 3ன்னு நிறைய ஃபார்ம்ஸ் மாற்றினாங்க. எஸ்பி ஆர்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஃபார்ம்ஸை எஸ்பி ஆர்டர்ஸில் தனியாக ரிவைஸ் பண்ணாங்க. இப்போது அதுக்கான அந்த சப்ளை ஆஃப் ஸ்பெசிமன் என்னென்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோன்றதை இங்கிலீஷ் ஹிந்தியில் பிரிண்ட் பண்ணி ஸ்பெசிமன் காப்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன ஸ்பெசிமன் காப்பியெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஏஓஎஃப்ன்றது அக்கௌண்ட் ஓப்பனிங் சர்டிஃபிகேட் பர்ச்சேசிங்கான ஃபார்ம். அடுத்த எஸ்பி கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் அடிஷ்னல் ஃபார்மாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ அதுக்கு முன்னே எந்த அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தால் வாங்குவோம். அடுத்த எஸ்பி ஏடிஎம் ஒன்றுன்றது ஏடிஎம் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்கான ரிக்வெஸ்ட் ஃபார்ம். அடுத்த எஸ்பி 103 பே இன் ஸ்லிப், எஸ்பி 7 withdrawal form, எஸ்பி 7A application for closure on maturity, எஸ்பி 7Bன்றது application for premature closure. அதுக்கு முன்னே காமனாக எஸ்பி 7Aன்னு இருந்தது. இப்போ எஸ்பி 7A 7Bன்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. எஸ்பி 7Aன்றது க்ளோஷர் ஆன் மெச்சூரிட்டி, எஸ்பி 7Bன்றது ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கு. அதே எஸ்பி 7Cன்றது அப்ளிகேஷன் ஃபார் லோன் ஆர் வித்ட்ரால், ஆர்டி பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ, அதாவது ஹாஃப் வித்ட்ராயல் ஆர்டியில் எடுப்பாங்க. அதே போல் பிபிஎஃப் எஸ்எஸ்ஏக்கு வித்ட்ராயல் எடுக்கணும் அல்லது லோன் எடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த எஸ்பி 7CA யூஸ் பண்ணணும். அடுத்த எஸ்பி 41ன்றது அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்ம் தான் எஸ்பி 41, டூப்ளிகேட் பாஸ்புக்குக்கான ஃபார்ம்.
அடுத்த SBEXT1 extension 1 application for extension of RD TD PPF senior citizen accounts. அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபார்ம் தான் SBEXT1. அடுத்த SB83ன்றது அப்ளிகேஷன் ஃபார் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்னென்னா ஆர்டிக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்போ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அதுக்கு பிறகு அவங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். அதாவது எவ்ரி மந்த் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிக்கு போயிடணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த SB83ன்ற ஃபார்ம் தான் கொடுக்கணும். அதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்ம். அடுத்த SBCHQ4 செக் 4. அது எதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார் அவைலிங் செக் ஃபெசிலிட்டி ஆர் ஃப்ரெஷ் செக் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் SB செக் 4. அடுத்த ஃபார்ம் 5ன்றது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான அப்ளிகேஷன். ஃபார்ம் 7 அக்கௌண்ட் பிளட்ஜிங்கான அப்ளிகேஷன். ஃபார்ம் 10 அப்ளிகேஷன் ஃபார் சேஞ்ச் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் நாமினேஷன். நாமினி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அல்லது கேன்சல் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் 10. அடுத்த ஃபார்ம் 12ன்றது லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் டெபாசிட்டர் சப்பரிங் ஃப்ரம் ஃபிசிக்கல் இன்ஃபர்மிட்டி. அதாவது லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் டெபாசிட்டர் சஃபரிங் ஃப்ரம் ஃபிசிக்கல் இன்ஃபர்மிட்டியால் ஒரு டெபாசிட்டர் சஃபர் ஆகும்போது அவங்களது சார்பாக கொடுக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி என்ன, அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யலான்றதுக்காக கொடுக்குற ஃபார்ம் தான் ஃபார்ம் 12. அப்போ ஃபார்ம் 11ன்றது அப்ளிகேஷன் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் டிசீஸ்டு கிளைம் கேஸ்க்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் 11. அதிலே ஃபார்ம் 13ன்றது அஃபிடவிட், ஃபார்ம் 14 லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமர் அண்ட் ஃபார்ம் 15 லெட்டர் ஆஃப் இண்டம்னிட்டி. இந்த லாஸ்ட் 3 டிசீஸ்டு கிளைம் கேஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்ம்ஸ். அடுத்த SB ஆர்டர் 36/2020. முன்ன SB ஆர்டர் 31/2020 சொல்லும்போது சொன்னோம். அது இந்த சாங்ஷனிங் லிமிட்டை ரிவைஸ் பண்ண ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை மீண்டும் ஒரு முறை SB ஆர்டர் 36 ரிவைஸ் பண்ணிச்சுன்னிட்டு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரிவிஷன் ஆஃப் டிசீஸ்டு கிளைம் சாங்ஷன் லிமிட் வேர் நோ நாமினேஷன் எக்ஸிஸ்ட் ஆர் நோ லீகல் எவிடன்ஸ் இஸ் அவைலபிள். நாமினேஷனும் இல்லை, லீகல் எவிடன்ஸும் இல்லை அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது. இந்த எக்ஸிஸ்டிங் லிமிட் அப்படிங்கிறது தான் SB ஆர்டர் 31 சொன்னது. ரிவைஸ்டு லிமிட்ன்றது அந்த SB ஆர்டர் 31 SB ஆர்டர் 36 எவ்வளோன்னு ரிவைஸ் பண்ணுச்சுங்கிற லிமிட். இல்லை அத்தாரிட்டி பாருங்கள், LSG டைம் ஸ்கேல் SPMO அல்லது டைம் ஸ்கேல் SPMO இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு SB ஆர்டர் 31 10,000 வரை இருந்தது. இந்த SB ஆர்டர் 36 ரிவைஸ்டு லிமிட் பார்த்திங்கன்னா 50,000 வரை அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அடுத்ததான் SPM DPM PM, அதாவது சப் போஸ்ட் மாஸ்டர், டெப்யூட்டி போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் HSG ஹையர் செலெக்ஷன் கிரேட் லெவலில் இருக்கவங்களுக்கு ஆல் நான் கெசட்டட் SOs அண்டு HOs நான் கெசட்டட் HSG SPMஆவோ போஸ்ட் மாஸ்டராகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான லிமிட் SB ஆர்டர் 31 படி 25,000. இப்போது ரிவைஸ்டு லிமிட் பார்த்திங்கன்னா 1 lakh வரை அவங்களே பண்ணலாம். அடுத்ததாக ஆல் கெசட்டட் குரூப் B அண்ட் குரூப் A ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ். அதாவது கெசட்டட் குரூப் B குரூப் A ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் லிமிட் பார்த்தா 2,50,000. இப்போ இருக்கக்கூடிய ரிவைஸ்டு லிமிட் 5 lakhs வரை அவங்களே டிவிஷன் லெவல்லே பண்ணிடலாம். அடுத்ததாக டைரக்டர்ஸ் டிபிஎஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லிமிட்டில் 5 lakh வரை இருந்தது. ஆனால் இப்போ ரிவைஸ்டு லிமிட்டில் 5 lakh வரை டிவிஷன்ஸ்லேயே முடிஞ்சிடறதுனால டிபிஎஸ்க்கு போக வேண்டியது இல்லை. டு அசர்டைன் லிமிட் ஃபார் சாங்ஷன் ஆஃப் கிளைம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். இந்த லிமிட் அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த கிரேடில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோ அந்த தான் கன்சிடர் பண்ணுவாங்க. If the eligible amount in a deceased account is above ₹5 lakh, where no nomination or legal evidence is available,
தி அமௌண்ட் ஷல் பி பெய்ட் டு த கிளைமண்ட் ஆன் சப்மிஷன் ஆஃப் சக்சஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கோர்ட். அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு குறைவாக இருந்த அமௌண்ட்டு, அதாவது 5 lakhs வரதான் பார்த்தோம். எக்ஸிஸ்டிங்காக டைரக்டர்ஸ் 5 lakh வரையும், இப்போ வந்து அந்த கெசட்டட் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டிவிஷன்ஸ் 5 lakhs வரையும் சாங்ஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ்னு பார்த்தோம். அதே 5 lakhs எக்ஸீட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பல்சரி சக்சஷன் சர்டிஃபிகேட் கோர்ட்லேருந்து வாங்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும், அந்த அக்கௌண்ட்டை கிளைம் கேஸாக க்ளோஸ் பண்ணி கொடுக்க முடியும். தி கிளைம் கேஸ் இஸ் டு பி செட்டில்ட் வித்தின் 1 working day when நாமினேஷன் எக்ஸிஸ்ட். அதாவது நாமினேஷன் இருந்தது அப்படின்னா ஒரே நாளில் முடிச்சு கொடுக்கலாம். அதுவே நாமினேஷன் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் வித்தின் 7 working days இன் அதர் கேசஸ். மற்ற எல்லா கேஸ்லேயும் 7 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கலாம். அது அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஃபினான்ஷியல் பவர்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா வித்தின் 7 working daysல க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். இஃப் த கிளைம் கேஸ் ஃபால்ஸ் above த ஃபினான்ஷியல் பவர்ஸ் இட் ஷல் பி ஃபார்வர்டட் டு த சாங்ஷனிங் அத்தாரிட்டி பை சர்வீஸ் இன்சூர்டு போஸ்ட் ஆன் த டே ஆஃப் இட்ஸ் ரெசிப்ட். அதே ஒரு வேளை அந்த போஸ்ட் ஆஃபீஸோட பவருக்குள்ளே இல்லை, அதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்னைக்கு வருதோ அந்த நாளே வந்துட்டு சர்வீஸ் இன்சூர்டு போஸ்ட் மூலமாக அந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடணும். டிவிஷனல் ஆஃபீஸ் வில் டிஸ்போஸ் ஆஃப் த கிளைம் வித்தின் 7 working days ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த சேம். அந்த அப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போனதும் அந்த போன நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே டிவிஷன் ஆஃபீஸ் அதை சாங்ஷன் பண்ணி அந்த கிளைம் கேஸை க்ளோஸ் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்றத இந்த எஸ்பி ஆர்டர் சொல்லுது. அதுதான் இந்த 2020யோட லாஸ்ட் எஸ்பி ஆர்டர் 37/2020, ரிவிஷன் ஆஃப் ப்ராசஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் இன் நேஷ்னல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ். அதாவது இதுக்கு முன்னே பார்த்த எஸ்பிலாம் சொல்லியிருப்போம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னென்னா, அந்த ஹோம்ஸாலோட அந்த பேரண்ட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் எதுவோ அங்கே தான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எஸ்பிஆர் 37/2020 என்ன சொன்னாங்க, என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி டன் பை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்லி. அதாவது அது ஹோம்ஸாலோட ஹெட் ஆஃபீஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்டை ரிவைஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் சார் 2020 வந்த எஸ்பி ஆர்டர்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.